சீரியல் ஆக்டர் நேத்ரன் கடைசியா யார்கிட்ட ஃபோன்ல பேசியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல சீரியல் நடிகர் நேத்ரன் அவர்கள் சமீபத்தில உடல்நலக் குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவுக்கு அப்புறம் தொடர்ந்து அவர பத்தின ஏராளமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருந்த செய்தி தான் இது. நேத்ரன் அவர்கள் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருடமாகவே ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் தான் அலைஞ்சிட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டங்கள்ல கூட அவரால நல்லபடியா பேச முடிஞ்சுச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவரால சரியா பேச முடியல. இதனால அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னா, ஃபோன்ல மெசேஜ் அனுப்புறது, சிம்பிள்ஸ் அனுப்புறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காரு. அப்பப்ப வாய்ஸ் நோட் போட்டு யூஸ் பண்ணுவாரு. ஒரு கட்டத்தில அவருக்கு ரொம்ப முடியாம போறதுக்கு முன்னாடி, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது சொன்னோம்னாலோ, இல்ல வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும்னாலோ, வாய்ஸ் மெசேஜ் அப்பப்ப யூஸ் பண்ணியிருக்காரு. மெசேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு கட்டத்தில முடியாம போனதுக்கப்புறம் அவரால அது பண்ண முடியல. தொடர்ந்து அவரு சைகையில மட்டும் தான் பேசி வந்திருக்காரு. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு கால் பண்ணுவாங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அவரு எப்படி இருக்காரு? முன்னேற்றம் ஏதாவது இருக்கா? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க இல்லையா? அந்த மாரி நெறைய பேர் கேட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாம இருந்தா அது நல்லா இருக்காது. என்னதான் அவங்க ஒய்ஃப் சைட்லேருந்து ஆன்சர்லாம் போனாலுமே, இவருமே அவங்களுக்கு சைகையில பேசுறது மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருந்திருக்காரு. கடைசியா இவரு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட தான் ஃபோன்ல பேசியிருந்திருக்காரு. WhatsAppலயுமே மெசேஜ் போட்டிருந்திருக்காரு அப்படிங்கிறதும் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவரு இந்த உலகத்த விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, ஒரு காலத்தில மிகப்பெரிய டயலாக்க கூட கொஞ்சம் கூட அச்சு பேசாம பேசக்கூடிய ஒரு நபர், தன்னோட கடைசி காலகட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல பேச முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரே! என்னடா கொடுமை இது! அப்படிங்கிற மாரி தான் எல்லாருக்குமே ஃபீல் ஆகியிருக்கும். அதனால தான் நெறைய ரசிகர்கள் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு செய்திய பார்த்துட்டு நெறைய பேர் வருத்தப்பட்டு நெறைய கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் மாதவன் அவர்கள் பென்ஸ் படத்துல ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்துல வெளியாகி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எல்சியூ அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பிச்சிருந்தாரு. அதுல ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்டா பென்ஸ் படம் வரப்போகுது. இந்த ஒரு பென்ஸ் படத்துல ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இருக்காரு. அபியங்கர் அவர்கள் தான் மியூசிக் பண்ண போறாரு. இந்த பென்ஸ் படம் எல்சியூன்னோனே எல்லாருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படத்துக்கு வில்லன் யாரு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தேடல் இருந்துச்சு. ஏன்னா ரோலெக்ஸ் அவர்களே வரப்போறாங்களா? இல்ல வேற ஏதாவது குட்டி கேரக்டர் வரப்போகுதா அப்படின்னு. சமீபத்தில ஆர் மாதவன் இந்த படத்துல வில்லனா கமிட் ஆகியிருக்காராமா. ஆர் மாதவன் இதன் மூலியமா எல்சியூக்குள்ள ஜாயின் அடிக்கிறாரு. கடைசியா மாதவன் அவர்கள் வில்லனா தெலுங்குல மற்றும் ஹிந்தியில ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு. தொடர்ந்து இப்ப எல்சூலயுமே அவரு வில்லன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு எல்சியூ எப்படி முடிய போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. இதே மாரி அந்த எல்சியூ நம்மளோட எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.